அந்த படம் பார்த்துட்டு வரீங்க, எப்படி இருக்கு? படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லா இருக்கு. பிரசாந்த் சார் வந்து ஒரு சாக்லேட் பாயாக பார்த்துருக்கோம். இந்த படத்தில் ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டராக இருந்தது. ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் மீறியே அதை மீட் பண்ணியிருக்கு. ஸோ இட் வாஸ் வெரி நைஸ். ஆஃப்டர் அ லாங் டைம் வந்து நம்ம வந்து சிம்ரன் மேம் வந்து ஒரு வில்லியாக வந்து காமிச்சிருக்காங்க. நீங்கள் என்ன மாதிரி எதிர்பார்த்தீங்க? அவங்க வந்து பயங்கரமாக கேரக்டர் பண்ணியிருப்பாங்கன்னு எதிர்பார்த்தீங்களா, இல்லை வில்லின்றது எதிர்பார்த்தா வந்து? இல்லை நான் வில்லின்னு எதிர்பார்க்கல. எனக்கு வந்து எப்போவுமே பிரசாந்த் சார் இந்த சிம்ரன் மேம்லாம் பார்த்தா 90s கேட்டனால அந்த மைண்ட் செட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிடும். இப்போ ஜீன்ஸ் படம், காதல் கடிதம் கேட்டது, இந்த பாட்டெலாம் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நல்லா பண்ணுவாங்கன்னு தான் நம்ம எதிர்பார்த்துட்டு வரோம். பட் நம்ம எதிர்பார்க்குறத தாண்டி ரொம்ப ஆப்போசிட்ஸாக பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப அக்செப்டபுளாக இருந்தது, நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ எல்லாருமே லவ் ஸ்டோரியை தாண்டி இந்த மாதிரியான ஒரு த்ரில்லரோ ஒரு சஸ்பென்ஸ் ஜான்ராவோ சூஸ் பண்ணுறதுக்கான காரணம் மக்கள் அப்படி மாறிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை இந்த கதையே இப்போ போதுமானதாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இந்த படம் வந்து த்ரில்லருன்றது மட்டும் கிடையாது, எல்லாமே இருக்குது. அதனால் வந்து நீங்கள் வந்து ஒரு காமெடியாகவும் இருக்குது. ஒரு படம் ட்ராவல் பண்ணுறதுல வந்து நிறைய ஜானரை தொட்டிருக்காங்க. பட் த்ரில்லர் வந்து இஸ் பார்ட் ஆஃப் இட் தான். ஸோ அது ஒரு சீக்வன்ஸில் நடக்குது. அதை தாண்டி நிறைய விஷயங்கள் படத்தில் இருக்குது, நல்லா இருக்குது. அண்ட் இந்த மாதிரி படங்கள் வேணும், கொஞ்சம் ஒரு வேரியேஷன்ஸ் இருக்கும்போது மக்களும் அதை அக்செப்ட் பண்ண கற்றுப்பாங்க. ஏன்னா ரொம்ப ஸ்டீரியோ டைப்பாக ஒரு பாயிண்டில் இருந்திருக்கும். இப்போ கமர்ஷியல் படமாக இருந்தாலுமே ஒரு ஸ்டீரியோ டைப்பாக நிறைய ஆடியன்ஸ் இருந்திருக்காங்க. அப்படி கிடையாது. ஒரு படம்ன்றது எல்லாரும் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஒரு கருத்துக்கள் வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கலாம். பட் நல்லது மட்டும் எடுத்துக்கலாம். ஏன்னா ஒருத்தவங்களுக்கு ஒரு கருத்து இருக்கிறதுனால டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும். பிரசாந்த் சாரோட ஆக்டிங் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கும் செகண்ட் ஹாஃப்க்கும் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும். பட் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் வந்து ஸ்டார்டிங் த்ரூ அவுட் த மூவியே வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருந்தார். நடுவில் கொஞ்சம் வந்து ஒரு அக்ரெஷன் காட்டினார். நான் நினச்சேன் திருப்பி ஓகே எனக்கு கண்ணு தெரியணும்னு அடிக்கலாம் போகிறாரு அப்படின்னு நினச்சேன். அதுவும் பண்ணல. நம்ம எதெல்லாம் எதிர்பார்க்குறோமோ அது எல்லாமே வந்து கட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. திருப்பியும் அவர் வந்து ஒரு கேரக்டர் மாறினோடனே அதுலேயும் எதாவது பண்ண போகிறான்னு பார்த்தா அதுலேயும் அப்படியே இருந்தார். ஸோ அவர் அன்அக்செப்டடாக நம்ம கேரக்டரை பார்க்குறோன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். பொதுவாக அந்த கண்ணில் வந்து ஒயிட் லென்ஸ் வைக்கிறோம் அப்படின்னாலே கண்ணை வந்து சிமிட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. பட் நிறைய இடத்துல வந்து சிமிட்டாமல் ரொம்ப நேரம் கண்ணை திறந்து வச்சிருக்க மாதிரியான சீக்வன்ஸ்லாம் காமிச்சாங்க. அந்த கஷ்டம் எஃபர்ட் தெரியல. இல்லை டெஃபினட்டாக வந்து நம்ம வந்து வெளியே பார்க்கும்போது இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நிறைய எஃபர்ட் போட்டிருக்காங்க படத்தில், இன்க்ளூடிங் பிரசாந்த் சார்லேருந்து எல்லா கேரக்டருமே ஒரு சீன் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் நிறைய இன்புட்ஸ் கொடுத்த மாதிரி இருக்குது. ஏன் வனிதா வந்த சீனாலும் இருந்தாலும் சரி, சமுத்திரகணி சார் வந்தாலும் சரி, எல்லாருமே வந்த சீன்ஸில் நல்லா இருக்குது எல்லாமே பார்க்குறதுக்கு. ஸோ அந்த எஃபர்ட் வந்து நல்லா தெரியுது போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு ஆடியன்ஸாக பார்க்கும்போது நல்லா இருக்குது. அதுவே ஒரு பெரிய விஷயம். பேக் எண்டில் நிறைய எஃபர்ட் போட்டு தான் பண்ணிருக்கேன், இன்க்ளூடிங் ஸ்க்ரீன் பிளே. இந்த சமுத்திரகனி சார், சிம்ரன் மேம், இந்த கள்ள தொடர்பு இந்த மாதிரியான இதெல்லாம் வரும்போது குழந்தைகள் எல்லாருமே பார்க்குற மாதிரி இருக்கா, இல்லை அது கொஞ்சம் முகம் செலுக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க? அப்படி கிடையாது. இப்போ வந்து குழந்தைங்க வந்து பார்க்கணுன்னா அப்படி பார்த்தா எதுவுமே பார்க்கக்கூடாது. இது வந்து இதெல்லாம் வந்து நடக்காதது எதுவும் காட்டல, நடக்கிறது தான் காட்டுறாங்க. ஓகே, ஒரு படமாக தான் நம்ம பார்க்கணும். அது ரொம்ப பர்சனலாக எடுத்துகிட்டு போய் நம்ம படத்தை பண்ணிச்சு ஆல் இமேஜினேஷன் தான். ஸோ அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே மறந்துட்டு போகிறது பெட்டர். கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 years படம் வந்து கொஞ்சம் பேக்கில் இருந்துச்சு. இப்போ வந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கா, இல்லை அந்த லேட்டு தெரியுதா, இல்லை முன்னாடியே வந்திருக்கலாம்? ஆக்சுவலி நான் வந்து அது ஒன்று மைண்டில் வச்சுருந்தேன். ஏன்னா யூஸ்வலாக வந்து லேட்டராக வந்து ஒர்க் அவுட் ஆன படம்லாம் வந்து பெருசாக ரிசீவ் பண்ணதில்லை ஆடியன்ஸு. இந்த படம் அந்த ஒரு இதில் தான் நான் வந்தேன். பட் நேற்று ரிவ்யூஸ் பார்த்துட்டு நான் வரும்போது ஐ ஃபெல்ட் தட் சம்திங் இஸ் தேர் வித் த ஸ்கிரிப்ட். ஸ்டோரியாகவே நல்லா இருக்கும் போது படம் நல்லா இருந்தது, ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. பொதுவாக தெலுங்கு படமோ இல்லை ஹிந்தி படத்தில் வந்து ஒரு ரீமேக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அந்த படம் வந்து பயங்கர வசூல் ரீதியாக பயங்கர வெற்றியாக இருந்துச்சு. எக்ஸாம்பிளுக்கு கில்லி சொல்கிறேன். அந்த மாதிரி அந்தகன் வந்து ஒரு வசூல் ரீதியான ஒரு படமாக இருக்கும், பார்த்தீங்களா? இல்லை இப்போ எப்படின்னா வந்து எல்லாருமே பெஸ்ட்டாக தான் கொடுக்குறாங்க. இப்போ கில்லி பார்த்தீங்கன்னா அதோட டோட்டலாக அந்த ஜானரே வேறு, மைண்ட் செட் வேறு. இப்போ அதே நம்ம எடுத்துன்னு அது வந்து பழைய படம் திருப்பி இப்போ எடுத்துகிட்டு வாங்க. இதை வந்து அதோட கம்பேர் பண்ண தேவையில்ல. இது ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு பிடிக்கும், ஜென்ரல் ஆடியன்ஸுக்கும் பிடிக்கும். அங்கங்கே சில பேருக்கு சில கருத்துக்கள் இருக்கலாம். பட் படமாக நல்லா இருக்கு. ஓவராலாக அந்தகன் யாரெல்லாம் பார்க்கலாம், எதுக்காக பார்க்கலாம்? அந்தகன் வந்து எல்லாரும் பார்க்கலாம், ஃபேமிலியாக எல்லாரும் வந்து பார்க்கலாம். தே வில் என்ஜாய். அதாவது ஒரு வர்த் த மணின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம் தேட்டர்ஸில். எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. தயவுசெஞ்சு நெகட்டிவாக மட்டும் எதுவுமே போடாதீங்க. ஏன்னா வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும், அதுக்கு நல்ல படைப்பை கூட அப்படி சொல்லாதீங்க. ஓகேங்களா, இருக்கிறது இருக்கலாம், நோ ப்ராப்ளம். பட் படம் வர்த், கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். தேங்க்யூ. ரொம்ப தேங்க்ஸ். நல்லா இருந்துச்சு. ஆக்டர் பிரசாந்தோட ஆக்டிங்ல நானே படத்துக்கு இப்பதான் உங்களோட ஒப்பீனியன். ஆனால் படம் நல்லா இருக்கு. ஓகே, நல்லா இருக்கு. டாக்டர் பிரசாந்த் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஸ்கிரீன்ல ப்ரோ அவர் வரணும் ப்ரோ. கண்டிப்பா எங்க இளைய தளபதி வந்து இப்போ அரசியலுக்கு போறாரு. நெக்ஸ்ட் வந்து அஜித் இவங்க டாப்ல வர்றேன். அவங்க கூட தான் டிராவல் பண்ணாரு, பேக்கப் ஆயிடுச்சு. ஆனால் திரும்பி அவர் கண்டிப்பா கம்பேக் கொடுக்கணும், கண்டிப்பா வரணும். அதனால ஏன்னா அவரு எனக்கு ஜோடியில இருந்து ஆனலகன் தான். இப்போ அவர் கண்டிப்பா வரணும் ப்ரோ, கண்டிப்பா ப்ரோ. ஸோ ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து எல்லாருமே வந்து கம்பேக் கொடுத்துருக்கு ப்ரோ. படம் நல்லா தான் ப்ரோ ஆகுது. மோஸ்ட்லி வந்து நல்லா தான் இருக்கு. நல்லான்னு யாரும் சொல்ல, அது வந்து படம் பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லணும். படம் பார்க்காம நல்லா சொல்லக்கூடாது. எந்த ஒரு படம் எடுத்து அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் எடுத்துக்கிறாங்க. படம் நல்லா தான் ப்ரோ.
ஓரளவு படம் ஒர்த்தா ஓகே ப்ரோ ஒர்த்து தான் bro. பார்க்கலாம் நல்லா ஒர்த்து தான் பார்க்கலாம் தேங்க்ஸ் ப்ரோ பிரசாந்த் ரொம்ப நாள் கழிச்சு ஸ்கிரீன்ல ஆமா ரொம்ப சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சிருக்காரு. நல்லா நடிச்சிருக்கிறாப்புல அருமையா இருக்குது. சிம்ரானா வந்து வில்லன் ரோல அருமையா இருக்கு. அருமையா நடிச்சிருக்கு.